தனது 57வது பிறந்த நாளை கொண்டாடிய இயக்குனரும் நடிகருமான S.J. சூர்யாவுக்கு தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கில்லர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து ரசிகர்கள் ஏராளமானோர் S.J. சூர்யாவுக்கு வாழ்த்துக்களை பதிவிட்டிருந்தனர். பாதி சம்பளத்தை பெற்றுக்கொண்டு பிளாக்மெயில் படத்தின் ரிலீஸுக்கு ஜி.வி. பிரகாஷ் உதவி இருப்பதாக தயாரிப்பாளர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மாறன் இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் நடித்திருக்கும் பிளாக்மெயில் திரைப்படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. பேட் கேர்ள் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது. முன்னணி இயக்குனரான வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவாக்கியிருக்கும் பேட் கேர்ள் திரைப்படத்தை வர்ஷா என்பவர் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் டீசரில் பெண்களுக்கு எதிரான காட்சிகள் இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் டீசரை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனால் படம் திட்டமிடப்பட்ட தேதியில் வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாடு முழுவதும் பணியாற்றும் 700 சண்டை கலைஞர்களுக்கு பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் விபத்து காப்பீடு எடுத்துக் கொடுத்துள்ளார். ரஞ்சித் இயக்கத்தில் வேட்டுவம் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்தது திரை உலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் சண்டை கலைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு 5.5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ சிகிச்சைக்கு காப்பீடு எடுத்துக் கொடுத்துள்ளார் நடிகர் அக்ஷய் குமார். அஜித் குமாரின் 64வது படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக ஆதிக் ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். அவரின் இயக்கத்தில் வெளியான குட் பேட் அக்லி படம் சூப்பர் ஹிட் ஆனது மட்டுமல்லாமல் அஜித் ரசிகர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. அடுத்த படத்தை இயக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் அஜித் குமாரை மீண்டும் இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக ஆதிக் ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் அஜித்தின் 64வது படம் மாசாக இருக்கும் என்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.